கர்த்தர் நல்லவர். அந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ராஜ ரீக ஆசாரிய கூட்டம். நீங்கள் பரிசுத்த ஜாதி, கர்த்தருக்கு சொந்தமான ஜனம். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய திட்டத்தை வச்சிருக்கிறான்னு சொன்னார். திட்டம் இல்லாமல் கர்த்தர் எதுவுமே செய்யறதில்லைன்றதை காமிச்சேன். ஒவ்வொரு காரியத்தையுமே கர்த்தர் நேர்த்தியாக செய்கிறவர் பாருங்க. சில நேரத்தில் நமக்கு தான் வாழ்க்கையில் நடக்கிறத வச்சு கர்த்தருடைய திட்டத்தை சந்தேகப்படுறோம். இல்லை இது ஏதோ நேர்மாறாக போதுங்க, தப்பாக போதுங்க அப்படின்லாம் நினச்சிருவோம். இல்லை, கர்த்தர் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு அருமையாக, அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு சூப்பராக செய்கிறார் தான். அதான் தேவன். அப்போ சில காரியத்தை நீங்கள் பார்க்குனீங்கன்னா, மோசேவுடைய வாழ்க்கையில் வச்சுங்களேன், அவங்கெல்லாம் அடிமையாடுறாங்க. அடிமை ஆகிட்ட உடனே ஜனங்க பெருகினே போகிறாங்க. பெருக 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 பார்வோனுக்கு அப்படியே தலைலாம் வெடியுது. ஏடா, இந்த ஜனங்களை எவ்வளோ ஒடுக்குறோமோ அவ்வளவா இவங்க பெருகிறாங்களே, இவங்க வாழ்க்கை எப்படி இவ்வளோ ஒரு வெற்றியாக போதேன்னு அவனால் அதை யோசிக்க கூட முடியல பாருங்க. உடனே பார்க்குறான், ஒரு சதி திட்டத்தை போடுறான். இவங்க பெருக்கத்தை குறைக்கணும்னு சொன்னால் ஆண் பிள்ளைங்கள்லாம் கொன்னணும் அப்படின்றான். இதெல்லாம் ஒரு நல்ல மனுஷன் நினைக்கிற நினைவா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் பெருகிறான், அவன் பெருகிறது எப்படின்னு பார்த்து நம்மளும் அப்படி பெருக கற்றுக்கணுமே ஒழிய, ஒருத்தர் பெருகிறத பார்த்துட்டு அந்த பெருக்கத்தை எப்படி தடுக்கலாம்னு நினைக்கிறான் பாருங்க. இதுதான் பிசாசுடைய வேலையை. இன்னைக்கு கூட இந்த உலகத்தில் பாருங்கள், நீங்கள் நல்லா பெருகுங்க. நீங்கள் பெருகிறத பார்க்கும்போது அநேகருக்கு என்ன ஆகாதுன்னா, நிறைய நல்ல ஒரு விசாலமான எண்ணம் இருக்காது. இவங்க பெருகிறாங்களே, இவங்கள மாதிரி நம்மளும் பெருகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. என்ன யோசிப்பாங்கன்னா, இவங்க பெருகிறாங்களே, இவங்க பெருக்கத்தை எப்படி தடுக்கலான்னு யோசிப்பாங்க. இது நல்ல ஒரு ஆரோக்கியமான அறிவே கிடையாது. நான் ஊழியம் செய்கிறேன், ஊழியத்தில் அப்படி இப்படி வாழ்ந்துன்னு வரேன் பாருங்கள். ஒரு சிலருக்கு பெரிய சந்தேகங்கள்லாம் இருக்கும். அவருக்கு வெள்ளைக்காரன் காசு கொடுக்குறான், வெளிநாட்டிலேருந்து யாரோ காசுலாம் அனுப்புகிறாங்க, அதனால தான் அவர் இவ்வளோ பெருசாக ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஏங்க, வெள்ளைக்காரன் கொடுத்த காசுன்னு தான் நம்ம வளரணுமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் எதுக்காக இருக்கிறாருங்க? என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு செய்வேன்றார். அதே கர்த்தர் சொல்ல, உன் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுன்றார். இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் எப்படி பெருகிறேன், கர்த்தருடைய திட்டம் எப்படி செயல்படுதுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வராது. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, குறுக்கு வழியில் யோசிப்பாங்க. எங்கேருந்தோ இவருக்கு வருது, யாரோ இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால தான் இவர் இப்படி ஆகுறாரு. ஏன் அப்படிலாம் யோசிக்கணும்னா, எண்ணம் அப்படி தான். அதுதான் மனிதனுடைய எண்ணங்கள் சீர்கெட்டு இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது பாருங்க. அவன் நினைவும் தோற்றமெல்லாம் அப்படியே இருக்குதுன்றது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகள்ன்றதை மறக்காதீங்க. அப்போ பார்வோனுக்கு ஒரு பெரிய மனதில் ஒரு அழுத்தம், ஒரு பெரிய பொறாமை குணம். இதை அழிக்கணும், கெடுக்கணும்னு முயற்சி பண்ணி என்ன பண்ணுறான், இப்போ பார்வோன் அந்த ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்னணும்னு முடிவு பண்ணுறான். பட்டயத்தினால கொலை செய்ய வேண்டும். இதெல்லாம் இரக்கம் இல்லாத மனுஷன் செய்கிற வேலை பாருங்க. அதே மாதிரி செய்கிறாங்க. எத்தனையோ இஸ்ரவேல் ஜனங்களில் குழந்தை பிறக்கும் போது பட்டயத்தினால வெற்றி, அந்த இஸ்ரவேலுடைய அவங்க இருந்த அந்த ஏரியா முழுவதும் ஒரே அழுக்குரலும் கூக்குரலும் வேதனையும் அப்படியே தொனிக்குது, அப்படியே எழும்புது பாருங்க. ஆனால் கர்த்தர் ஒரு திட்டத்தை போட்டார், மோசேவை காப்பாற்றினார். எத்தனையோ குழந்தை இறந்து போச்சு, ஆனால் மோசே மேலே வச்ச திட்டத்தை பார்வோனால் அழிக்கவே முடியல. 3 மாதம் 90 நாள் அவன் தாய் அதை ஒழிச்சு வச்சான். அந்த குழந்தைய தண்ணியில் கொண்டு போய் விடுறாங்க. அந்த குழந்தை நேராக பார்வோனுடைய குமார்த்திக்கிட்டே சேருது. உடனே அவள் எடுத்து அதை வளர்க்க ஆரம்பிக்கிறான். அதை வளர்த்து 40 வருஷம் அரண்மனையில் தான் மோசே வளர்றான். யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பா இந்த இனம் பெருகவே கூடாதுன்னு பட்டயத்தை உருவி கொலை செய்து அந்த குழந்தைகளெல்லாம் மரணத்தில் தள்ளுறான். கர்த்தர் போட்ட திட்டம் இப்போ என்ன செய்யுதுன்னா, எந்த குழந்தைய கொலை செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைய அவனுடைய பெண்ணே எடுத்து வளர்க்கும்படி கர்த்தர் கிரியை செய்து காமிக்கிறார். இதுதான் தேவன். இன்னைக்கு நான் உங்களுக்கு அதான் சொல்றேன். தேவன் உங்க மேல் வைத்திருக்கிற திட்டத்துக்கு எதிராய் 1000 பேர் பட்டயத்தை உருவட்டும், 1000 பேர் அந்த பெருக்கிறதுக்கு விரோதமாய் பொறாம கொள்ளட்டும், 1000 பேர் அந்த பெருக்கத்துக்கு விரோதமாய் திட்டங்கள் போட்டோம், அதெல்லாம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை தடை செய்யவே முடியாது. அதனாலதான் இயேசு சொல்றார், நானும் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணமும் பட வந்தேன். உங்களுக்குள்ளாக அந்த ஜோயே தெய்வரகமான ஜீவனை கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அது தெய்வ திட்டம், அதான் ரட்சிப்பு. அது பரிபூர்ணப்படுகிறது தான் தேவனுடைய வேலையே. அப்போ எத்தனை காற்று வேணாலும் அடிக்கலாம், எத்தனை ஜனங்க வேணாலும் எழுந்துக்கலாம், எத்தனை பட்டயம் வேணா உருவலாம், எத்தனை பார்வன் வேணா எழும்பலாம்.
ஆனால் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். கர்த்தர் அதை செய்து முடித்து காமிப்பார். பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய வீரனாக மோசேவை கர்த்தர் எழுப்பினார். எந்த அரண்மனையில அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டத்தை போட்டார்களோ அதே அரண்மனையில மோசேவுக்கு சோறூட்டி பாரூட்டி அறிவை புகுத்தி அவனுக்கு வில்வித்தைகளை கற்றுக் கொடுத்து அவனுக்கு ரதங்களை ஓட்ட கற்றுக் கொடுத்து அவனை உயர்த்த கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றி காமிச்சார். அதே மாதிரிதான் தேவன். இன்னைக்கு நம்ம நாடு கூட பாருங்க, நிறைய பிரச்சனை இருக்கலாம். கிறிஸ்துவங்களுக்கு எதிராக, கிறிஸ்துவங்களுக்கு முன்மாதிரி அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், இந்த நாடு போடுற திட்டத்தில் நீங்களும் நானும் இல்லை, கர்த்தர் வச்ச திட்டத்தில் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். இனி நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் கூட உங்களுக்கு அநேகர் விரோதமாக திட்டத்தை போடலாம். அதை பற்றி யோசிக்காதீங்க. சில உங்கள் பொருளாதாரத்தில் இன்றைக்கி ரொம்ப மட்டமான நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் நிறைய மாமிசமான திட்டங்களை கொண்டு வரலாம். பிசாசு சில நேரத்தில் அந்த திட்டங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஆலோசனை மாதிரி தரலாம். எல்லாம் நிராகரிச்சிருங்க. 2 கரத்தை தூக்கி நில்லுங்க. கர்த்தாவே, உம்முடைய சித்தம், இப்படி சொல்லுங்க, உம்முடைய திட்டம் என் வாழ்வில் நிறைவேற்றுவதாக. அது யார் என்ன செஞ்சாலும் சரி, நீ செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறீர். சங்கீதக்காரமாக எழுப்பி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்ன்ற விசுவாசத்தில் எழுப்புவாங்க. கர்த்தர் எதை உங்கள் வாழ்க்கையில் துவக்கி இருக்கிறாரோ, எந்த நோக்கத்துக்காக உங்களை உருவாக்கி இருக்கிறாரோ, எந்த நோக்கத்துக்காக உங்களை ரட்சித்து இருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றி காமிப்பார். நான் சொல்கிறேன், தலை கவிழ்ந்த இடத்தில் உங்கள் தலை உயர்த்தி காமிப்பார். தோல்வி அடைஞ்ச இடத்தில் வெற்றியை உண்டாக்கி காமிப்பார். மிகப்பெரிய ஆரம்பத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. தைரியமாக இருங்க, சந்தோஷமாக முன்னேறுங்க, கர்த்தரை நம்புங்க. ஒவ்வொரு நாளும் அவரை பின்தொடருங்க. அவர் நல்ல மேய்ப்பன். மீண்டும் நாளை காலை.